என்னை பொறுத்தவரைக்கும் என்னன்னா, இந்த தடவை வந்து புது வரவுகள் சகோதரர் விஜய் வந்து இன்னைக்கு அரசியல் களத்துக்கு வந்திருக்கிறாரு. அவர் வந்து இந்த திமுகவையும் அவர் தாக்கி பேசியிருக்கிறாரு. அதே நேரத்தில் பாஜகவும் தாக்கி பேசியிருக்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு திமுக, அதிமுக, பாஜக கூட்டணி 3வது ஒரு அணியாக தான் அவர் இருப்பார்னு நினைக்கிறேன். 3வது அணி அமைக்கலாம் அவர். அப்படி இருக்கும் பொழுது மும்முனை போட்டி வரலாம். மும்முனை போட்டி வரும்பொழுது இது யாருக்கு அட்வான்டேஜ் அமையுங்கிறது தெரியல. பட் என்னென்னா இன்றைக்கி இருக்கிற இது பொறுத்த வரைக்கும் அப்படி மும்முனை போட்டியை வரும்பொழுது அது ஆள்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணிக்கு தான் அது அட்வான்டேஜ் அமையும்னு நான் நினைக்கிறேன் நான். ஆனால் திமுகவை தான் அதிகமாக அவர் தாக்கி பேசுகிறாரு, திமுக கூட்டணியை அதிகமாக தாக்கி பேசுகிறாரு, இப்போ பாஜகவை அதிகம் தாக்கி பேசலை அப்படின்னு சொல்லும்போது இப்போ திமுகவுக்கான ஸ்பாய்லராக விஜய் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது என்ற கருத்து தான் பெரும்பாலும் சொல்லப்படுற கருத்தாக இருக்குது. நான் நினைக்கல. நான் இப்போ அவர் திமுக அதிகம் தாக்கி பேசுகிறாரு. நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். திமுக தாக்கி பேசும்போது ஆளுங்கட்சிக்கு எதிரான வாக்குகள் பிளவுபடும் பொழுது அது யாருக்கு பிரயோஜனமாக இருக்குது உங்களுக்கு? இப்போது அதிமுக பாஜகவுக்கு கிடைக்க வேண்டிய வாக்குல விஜயும் வாங்க போகிறார். ஏன்னா வந்து திமுக ஆளுங்கட்சிக்கு மேலே அவர் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அப்போ ஆளுங்கட்சிக்கு விரோதமாக இருக்கிறவங்க இல்லை இந்த ஆளுங்கட்சியுடைய செயல்பாடு திருப்தி அடையாதவங்க பொறுத்த வரைக்கும் அப்போது அவங்க வாக்குகள் பொறுத்த வரைக்கும் சிலது அதிமுக பாஜக போகும், சிலது வந்து விஜய்க்கு போகும்போது அது திமுக அணிக்கு தான் அது இதாக இருக்கும். அதனால தான் முதலே சொன்னேன் நான், விஜயோடைய வருகையை பொறுத்த வரைக்கும் 3வது அணியாக இருக்கும்போது திமுகவுக்கு தான் அது இதாக இருக்கும், அட்வான்டேஜாக இருக்கும். ஓகே, இப்போ அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தது திமுக கூட்டணிக்கு ஒரு அதிர்ச்சி வைத்தியமாக இருந்தது அப்படின்னு சொல்லலாமா? அப்படி நான் எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா வந்து உங்களுக்கு பாஜக பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து சிறுபான்மையினர் வாக்குகள் என்றைக்கும் கிடைக்க போகிறது கிடையாது. சிறுபான்மையினர் வாக்குகள் கிடைக்காத பொழுது உங்களுக்கு வந்து அவங்க அதிமுகவோட சேரும்போது அந்த பாதகம் அதிமுகவுக்கும் வந்து சேரும். உங்களுக்கு அந்த இரு இயக்கங்களும் சேரும் பொழுது அது பாதிப்பு வந்து யாருக்கு இருக்குன்னா அதிமுகவுக்கு, பாஜகவுக்கு பாதிப்பு இருக்காது. அதிமுகவோட சேரதுனால பாஜகவுக்கு வேணால் அது பயன்படும். ஆனால் அது அதிமுகங்கிற இயக்கத்துக்கு வந்து கண்டிப்பாக அது ஒரு பலவீனத்தை தான் ஏற்படுத்தும். அது